கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வியூஸே வந்து சரியா வந்து வர மாட்டேங்குது. நீங்க எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ, அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம இந்திரா மாட்டுக்கும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "அண்ணா ஒரு 15 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். இங்கேயே நில்லுங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சோதனை போடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தாங்கல்ல, அங்க வந்து வாசல்ல நிக்க சொல்றாங்க. "என்ன மேடம் 15 நிமிஷம் தானா? சரி எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நீங்க இந்திரா தானே மேடம்?" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இது மாரி இந்த பணியில இருக்கேன். இங்க சும்மா வந்து சர்ச் பண்ணலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா மேடம்? நான் கூட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்னு நெனச்சேன்." "அப்படியெல்லாம் இல்லங்க. என் கடமைய செய்ய வந்திருக்கேன். நீங்க உங்க கடமைய வந்து செய்யுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆட்டோ வந்து ஓரமா நிப்பாட்டிக்கங்கண்ணே. நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு, இந்திரா மாட்டுக்கும் குடுகுடுன்னு வந்து சோதனை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு பக்கம் ஜேபியோட அசிஸ்டன்ட் வந்து ரோஷினிய பார்க்கறதுக்காக வந்து வேக வேகமா வந்து அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. "என்ன விஷயம்? ஐயா வந்து முக்கியமான விஷயம் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தாரு. அதுக்காக தான்" அப்படின்னு சொன்னோனே பேரதிர்ச்சியா இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. காவ்யா கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. "இது உங்க வாழ்க்கை சமாச்சாரம். நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இதுல எங்களோட ஆதாயத்த விட உங்களுக்கு தான் பலன் ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்துக்கங்க. கதிர் வேணும்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா வந்து போறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோன்னே வந்து பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க. நம்ப ரோஷினி முடிஞ்சதுன்னு நெனச்சா திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்குதே. காவ்யா கிட்ட அது அதோடதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்பளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுமே அப்படின்னு சொல்லி தான் கேவலமா வந்து யோசிக்கிறாங்க நம்ப ரோஷினி அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப இந்திரா எது மாரி வேலையா இருந்தாலும் நிச்சயம் வந்து சட்டு புட்டுன்னு நம்ப செய்ய வேண்டியதெல்லாம் வேக வேகமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. என்ன செய்யலாம்? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி பேரதிர்ச்சியா பட்டமா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ப இந்திரா. அப்பன்னு பார்த்து அந்த ஃபேக்ட்ரி மாரி ஒண்ணு இருக்கு. அதுல ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டு போயிட்டு வராங்க. பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல. அந்த மிஷினரிஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்தா, ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்னடா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி அதிரடியா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. "டேய் மச்சான் ஓடிடுறா, வேற ஏதோ போல இருக்கு. இவங்கள பார்த்தா பெரிய அதிகாரி போல தெரியுது" அப்படின்னு சொல்லும்போது, 3 பேரும் வேக வேகமா ஓடுறாங்க. அந்த பொருளெல்லாம் பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா, "அட பாவிங்களா!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் தொரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திரா வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க குடுகுடுன்னு வேக வேகமா வந்து இந்திரா வந்து மாட்டி விடுங்கன்னே சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வர வைக்கிறாங்க. இந்திராவும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே அந்த ரூம்குள்ளேயும் இந்திரா வந்து போறாங்க. ஒருத்தர் வந்து மறைமுகமா வெளியில வந்து ஒளிஞ்சுக்கிருக்காங்க. இந்திரா ரூம்குள்ள போனதுக்கப்புறம், "நீ வெளியில வந்து இந்த டோர வந்து தாப்பா போடணும்" அப்படின்னு சொன்னேன். அதே மாரி வெளியில வந்து டோர வந்து தாப்பா போட்டாங்க. இந்திரா போனதுக்கப்புறம், அவங்க 2 பேரும் வேற டோர் வழியா அந்த ரூம்குள்ளேருந்து வெளியில வந்துட்டாங்க. அந்த ரூம் கதவையும் இந்த தாப்பா போட்டாங்க. வெளியில வந்து ஏதோ ஒரு இத வந்து ஆன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதுல ரொம்ப வந்து குளிர் வந்து அதிகமாயிட்டே போகுது அந்த இடத்துல. இது தெரியாம வந்து உள்ளுக்குள்ள நம்ம இந்திரா மட்டும்தான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெளியில வந்துட்டோம்ல, இனிமேல் பிரச்சனை இல்ல. சட்டுப்புட்டுன்னு அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் இந்திராவோட ஃபோன் வந்து வெளியில வந்து விழுந்துருச்சுடா" அப்படின்னு சொல்லும்போது, "இவங்க தான் இந்திராவா? நம்ம வழிக்கு வந்து வந்தாங்கல்ல, இனிமேட்டு பிரச்சனையே இல்ல. நம்ம கிட்ட வந்து வாலாட்டினா என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரிய போகுது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த 3 பேரும். அவங்க அங்கேருந்து டக்கு டக்குன்னு கிளம்பிடுறாங்க. அச்சச்சோ! ஃபோன் வேற எடுத்துட்டு வரலையே! ஃபோன் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. பையிலேருந்து கீழ விழுந்துருச்சா? ச்சே! அந்த ரூமுக்கு வெளிய தான் இருக்கு. இப்ப அந்த ரூம்லேருந்து எப்படி வெளில போறோம்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கதிருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "நம்ம ரோஷினி, உன்ன முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போணும். வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, "எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "திரைக்கதை, வசனம், எழுத்து, இயக்கம் எல்லாத்தையும் சொன்னா தான் வருவியா? இல்லாட்டி வரமாட்டியா? வாடான்னா வரணும்." சரியான்னோன அடுத்த நொடியே வந்து நிக்கிறாங்க. "பரவாயில்லப்பா, நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிரே பார்க்கல. உன்ன ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போப்போறேன். நமக்கும் கல்யாணம்லாம் பண்ணணும்ல, காட்சிலாம் நடக்கணும்ல. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாமியார வந்து பார்க்க போறோம்." "என்ன உனக்கு தெரிஞ்சவரா? உடனே வந்து நீ செட் பண்ணி வச்சுட்டியா முன்னாடியே?" "ஏய் இவரு சக்தி வாய்ந்த சாமியாரு சரியா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற விஷயத்த கூட சொல்லுவாங்க. உண்மையிலேயே புது சாமியார் தானே? நீ முன்கூட்டியே எதுவும் பேசலல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்பா சாமி நீயே கேளுப்பா. நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொன்னா நடக்கட்டும். இல்ல வேணான்னு சொன்னாருன்னா, வேணாம். போதுமா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி, சரி ரொம்ப கோச்சிக்காத. நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியணும்ல. அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து குடுகுடுன்னு வந்து உள்ள வந்து போறாங்க. நம்ப ரோஷினியும் அந்த இடத்துல கதிரும் அந்த சாமியார வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் என்ன செய்யணும்னே தெரியாம தடுமாற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க. நம்ம ரோஷினி சாமியார்ட்ட வந்து, "எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வந்து நடக்குமா?" அப்படின்னு சொல்லி ஜாதகத்த குடுக்கும்போது, இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிடுச்சே. அப்படி இருக்கும்போது, எப்படி உங்களால வந்து இந்த பையன வந்து
கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரிஜினல் சாமியா தான் இருப்பாரு போல இருக்கே. அச்சச்சோ! சாமி கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு விவாகரத்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. கதிர் வந்து என்னதான் விரும்புறாங்க. விரும்புறாங்கங்கிறது ஓகே. ஆனா வாழ்க்கைங்கிறது யாரோட அமையுமோ, அவங்களோட தான் அமையும். உங்களுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. ஆனா அதுக்குன்னு நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. என்ன சாமி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா கதிரோட ஜாதகம் படி வந்து அவருக்கு பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா சாமி நீங்க சொன்னது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா என்கிட்ட இப்ப இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஓ! இப்ப இல்லையா? அப்பன்னா நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? சாமியார்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்ல சொன்னா, இவரு என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கும்போது, இது எல்லாம் ரோஷினியோட திட்டமா? இல்ல உண்மையிலேயே அந்த சாமியார் வந்து சொல்றதெல்லாம் நடக்குதான்னு சின்னதா வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இல்ல சாமி என்கிட்ட இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்ப கதிரு. இல்லப்பா உன்கிட்ட தான் இருக்கு. உன் பக்கத்துல தான் இருக்கு. நீ அத பக்கத்துல இருந்து பார்க்காம தொலைவா நின்னு தேடிக்கிட்டு இருக்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உன்ட்ட இல்லங்கிற விஷயத்த வந்து நம்ப வச்சுட்டாங்க. அதனால தான் நீ இன்னமும் அந்த விஷயம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இருக்குன்னு கண்ண தொறந்து பாரு. உன் மனைவி கிட்ட அது இருக்கு.